இந்த வீடியோல நான் எதை பத்தி பேசப் போறேன் அப்படிங்கிறத இந்த ஸ்கிரீனை பார்த்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். டிராஃபிக் பத்தி தான் நான் வந்து பேசப் போறேன். ஆல்ரெடி என்னுடைய வீடியோல நான் வந்து இந்த ஆட்சன்ஸ் ஏர்னிங்ஸ் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு வந்து டிராஃபிக் வரல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க சோசியல் மீடியா பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நீங்க பார்க்குற இந்த டிராஃபிக் எல்லாமே ஒரு சோசியல் மீடியா பேஜஸ்ல இருந்து வரக்கூடிய டிராஃபிக் தான். ஸோ இப்போ லைவா வந்து பார்த்தீங்கன்னா 11 யூசர் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்னைக்கு வந்து 752 யூசர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ரேட் வந்து 1.57 தான். ஆவரேஜ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute 30 seconds. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டிராஃபிக் அப்படிங்கிறத சும்மா ஓவராலாக உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து நேற்று வந்து 1100, தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1200, தென் அதுக்கு முதல் நாள் 1400, தென் 1500, அதுக்கு முதல் நாள் 1400. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சைட்டில் வந்து ஒரு ஏர்னிங்ஸை வந்து எடுத்து கொடுக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டுக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கண்டென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேஜோ அல்லது குரூப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பின்ட்ரெஸ்ட்டில் பண்ணாலும் சரி, உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் குரூப்பை வந்து நீங்கள் கொண்டு வரணும், புரியுதுங்களா? ஸோ அந்த ஆடியன்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிராஃபிக் வந்து கொண்டு வரும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு ஒரே ஒரு நிச்சி மைக்ரோ நிச்சி மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற கண்டென்ட் வந்து எழுதுங்க. அந்த கண்டென்ட் எல்லாமே அந்த பேஜஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த கண்டென்ட் பிடிச்சவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், குரூப்பாக இருக்கட்டும், இல்லை பின்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த சோசியல் மீடியா டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நிறைய பேர் வந்து எந்த ஒரு சோசியல் மீடியாமே பேஜஸுமே இல்லாமல் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஆர்கானிக் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. நான் எஸ்இஓ வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஏன் டிராஃபிக் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ லைவாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க, யூசர் வந்து பாருங்கள். ஸோ எப்பயுமே வந்து யூசர் வந்து உங்கள் சைட்டில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்கல அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சோஷியல் மீடியா பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் கண்டென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆடியன்ஸ் வந்து கொண்டு வாங்க. ரிப்பீட்டடாக அந்த கண்டென்ட் வந்து அங்கே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே இதே மாதிரி டிராஃபிக் கொண்டு வரலாம், ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.